சென்னையில கடந்த 13 நாளா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய போராட்டத்திற்கான தீர்வை இந்த தமிழக அரசு இப்ப வரைக்கும் கொடுக்காம இருக்கிறது ஏன்னு தெரியல. கொரோனா டைம்ல வீட்டை விட்டு யாருமே வெளியே வராம இருந்த சமயம் கூட தூய்மை பணியாளர்கள் தான் தங்களுடைய உயிரையும் காப்பாத்திக்கிட்டு மத்தவங்களுடைய உயிரை காப்பாத்தணும்னு அசிங்கம்னு நினைச்சு எந்த குப்பைகளையும் தொடாம இருக்கிறவங்க மத்தியில தூய்மை பணியாளர்கள் தான் எல்லா குப்பைகளையும் அகற்றி தூய்மைப்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த தமிழகம் என்ன மறந்துருச்சா? 13 நாளா போராட்டம் பண்ணிட்டு வர தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாம அவங்களுடைய மனசை காயப்படுத்திட்டு வராங்க இந்த தமிழக அரசு. அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்களா அப்படிங்கறத சொல்லிட்டு போங்க. போராட்டம் பண்ணிட்டு வர தூய்மை பணியாளர்கள் கடந்த 10 வருடத்துக்கு மேல சென்னை பெருநகர மாநகராட்சியில வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து 6000 7000 சேலரி வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு வந்தவங்க இப்ப 23,000 கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. இந்த தமிழக அரசு பெருநகர மாநகராட்சி தனியார் கீழே தான் செயல்படும் அப்படின்னும் இனிமே உங்களுடைய சம்பளம் 13,000 14,000 அப்படின்னும் இது நிரந்தரமான வேலை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழக அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் தனியார் கீழே பெருநகர மாநகராட்சி இருந்தாலும் எங்களுக்கு நிரந்தரமான இந்த வேலை வேணும் அப்படின்னு எப்பயும் போல 23,000 எங்களுக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு கோரிக்கையோட போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. சென்னை பெருநகர மாநகராட்சி பிரைவேட் கீழே செயல்படும் அப்படின்னு முடிவு எடுத்த தமிழக அரசு தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நினைச்சு பார்க்கல.